இடி குறித்து ஏன் இந்த டாக் வருது, நீதிமன்றம் இந்த அளவுக்கு கண்டிக்கத்தக்கதான செயல்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஒரு சாமானிய ஒரு பத்திரிகையாளர் அவரை வந்து 2 வருஷம் விசாரிக்க முடியும் அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு தறிகட்டு போய் தெரிஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் நீதிமன்றம் கண்டுக்கல. நீதிமன்றத்துக்கு என்ன காண்டுனா அது கவர்னர் வழக்கிலையாகட்டும் இடி வழக்கிலையாகட்டும் நீதிமன்றத்துக்கு எப்போது வலிக்குது அப்படின்னா நீ எங்களையே அவமதிக்கிறேன், நான் உனக்கு எவ்வளவோ சலுகை செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லா குற்றங்களையும் இணைப்பது அப்படிங்கிறது எல்லா விதமும் மணி லாண்டரிங் நடப்புது அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எதை வேணாலும் நாங்க எந்த எஃப்ஐஆர் வேணாலும் காட்டி இதுல வந்து மணி லாண்டரிங் நடக்குதுப்பா. மொத்தம் 6000 ரைட் நடத்திருப்பாங்க. கடைசி 10 வருஷத்துல 6000 ரைட் நடத்திருப்பாங்க. அதுல 25 கேஸ் தான் அவங்க வந்து கேஸாவே பதிஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 25ல ஒன்னோ ரெண்டோ தான் இது ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. மத்த எதுக்குமே கன்விக்ஷன் வாங்கி தரல. இந்த 6000 ரைட்ல ப. சிதம்பரம் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு 5000க்கும் மேற்பட்ட ரைடுகள், ஒரு 5500 ரைடுகள் முழுக்க எதிர்கட்சியினர் கொடுத்தது. இப்ப இவங்களை மிரட்டினா இவங்க கிட்ட போயிட்டு இடி கேஸ் போட்டுருவான் அப்படின்னு சொன்னா நம்ம காசு தருவாங்க. இப்ப அண்ணாமலை எல்லாம் நேரடியாவே சொல்லுவாரு, இடி வரணுமா ஃபிட் போடுவாரு. ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சாலோ இடி அடுத்த இடிக்கு வந்து ஆளு கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டுறாரு. அது காசு வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம அடிச்சு புடுங்க முடியும்ன்ற வெப்பனமும் மாறிடுச்சா? இடி கண்டிப்பாக மாறிடுச்சு. நீங்க அண்ணாமலை என்ன அண்ணாமலை மீனாட்சி லேக்கி அப்படிங்கிற யூனியன் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல அவங்க எந்திரிச்சு பேசும்போது எதிர்கட்சியினர் கூச்சலிடுறாங்க, உட்காருங்க இல்ல நாளைக்கு உங்க வீட்டுல இடி வருங்கிறாங்க. எப்படி ஒரு யூனியன் மினிஸ்டர் எதிர்கட்சியில செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு கொங்கு ரீஜனே புடிச்சு வச்சிருக்காரு, அவரை தூக்கி உள்ள வச்சு டேட்டா வாங்கணும், இல்ல அவரை வந்து தமிழ்நாட்டின் ஏக்நாத் சிண்டேவா ஆகணும் அப்படின்னாலும் இடி ரைடு. கூட்டணியில கட்சியில இருக்கு அந்த கட்சியை மசி வைக்கணும்னாலும் இடி ரைடு. இப்படி தேர்தல் போது பேச்சாளர்களை தூக்குறது, அதானிக்காக வேலை பார்க்கறது, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் காலி செய்யறது. அதாவது உங்க மீது தவறான செய்திகளை நியூஸா ஒருத்தர் போட போறான்னு அந்த ஜேர்னலிஸ்ட் தூக்கி உள்ள வைக்கிறதுல இருந்து கடைசியில கடைக்கு போய் மாமூல் வாங்குற மாதிரி மதுரையிலையும் ஆத்தூர்லயும் செய்யற அளவுக்கு ஈடியை வளர்த்தி விட்டுருக்காங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்துர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். இடி குறித்து பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு போராட்டங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் தொடங்கி அகில இந்திய அளவில் இடி மீது ஒரு வெறுப்புணர்வு, அவளை அடிச்சு சாத்துறதுன்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றமும் நேற்று கலோக்கிலாவும் பேசியிருக்கிறாங்க, ரொம்ப காத்திரமான விமர்சனத்தையும் வச்சிருக்காங்க. நம்ம காமெடியெல்லாம் பேசலாம், பலே ஆலியா நீ அது மாதிரின்ட்டு, பரவாயில்லையா நீ கரெக்டாக உங்களுடைய செயலாம் கரெக்டாக செஞ்சுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இடி குறித்து ஏன் இந்த டாக் வருது, நீதிமன்றம் இந்த அளவுக்கு கண்டிக்கத்தக்கதான செயல்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இல்லை இடி அதான் நீதிமன்றத்துக்கு இப்பயும் நம்ம மேலாம் அக்கறை கிடையாது. எவ்வளோ மோசமான குற்றங்கள்லாம் இடி இழைத்திருக்குது. ஒன்றும் இல்லை, ஹத்ராஸ் வழக்கு ரிப்போர்ட் பண்ண போனால் சித்திக் காப்பான் அவரை வந்து இடி பிடிச்சி விசாரிச்சது, 2 வருஷம் விசாரிச்சது. எவ்வளோ காசு தெரியுமா புழங்குச்சு அவர் அக்கௌண்ட்டில்? அந்த எந்த அளவு காசை நாங்கள் வந்து விசாரித்தோன்னு நீதிமன்றத்தில் இடி சொல்லிச்சு தெரியுமா? அவர் கேமராமேனுக்கு உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போகிறதுக்கு 5000 ரூபா ட்ரெயின் டிக்கெட்டுக்கு போட்டு விட்டார். ட்ரெயின் டிக்கெட்டுக்கு அங்கே போய் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு 5000 ரூபா போட்டு விட்டார். இந்த 5000 ரூபா சைனாலேருந்து வந்ததா பாகிஸ்தான்லேருந்து வந்ததா மணி லாண்டரிங் பண்ணாரான்னு 2 வருஷம் விசாரிச்சானுங்க. அவர் பாவம் வந்து உள்ளே இருந்தார், யூஏபிஏ சட்டத்தில் உள்ளே போட்டு உள்ளே இருந்தார். யூஏபிஏ பிஎம்எல்ஏ எல்லாத்தையும் அவர் மேலே போட்டு விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சாமானிய ஒரு பத்திரிகையாளர் அவரை வந்து 2 வருஷம் விசாரிக்க முடியும் அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு தறிகட்டு போய் தெரிஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் நீதிமன்றம் கண்டுக்கல. நான் எதுக்கு சொன்னேன்னா நீதிமன்றம் அப்பெல்லாம் கண்டுக்கல. நீதிமன்றத்துக்கு என்ன காண்டுனா அது கவர்னர் வழக்கிலையாகட்டும் இடி வழக்கிலையாகட்டும் நீதிமன்றத்துக்கு எப்போது வலிக்குது அப்படின்னா நீ எங்களையே அவமதிக்கிறேன், நான் உனக்கு எவ்வளவோ சலுகை செஞ்சு கொடுத்துருக்கேன். 2017 ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2019 சிலர் சேர்க்குறாங்க. அதாவது ஒரு இடியில் ஒரு வழக்கு, பிஎம்எல்ஏ வழக்குனா மணி லாண்டரிங் வழக்கு அப்படின்னா இந்த மணி லாண்டரிங் வழக்குக்கு முன்னாடி ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இப்போ சுபாஷ் அப்படிங்கிறவர் ஒரு கடை போட்டிருக்கிறாரு, அந்த கடையின் வழியாகத்தான் மணி லாண்டரிங் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கடையில் ஒரு முறைகேடு நடந்திருக்குன்றது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ். ஒரு எஃப்ஐஆர் வச்சு தான் இடி உள்ள வரும். இடி வந்து அதுக்கப்புறம் பின்னாடி தான் மணி லாண்டரிங் நடக்குது. அப்போ ஏதோ ஒன்று அது வந்து இடி நேரடியாக வழக்கு போட முடியாது. ஆமாம். அப்போ அது அப்படி இருக்கும் பொசிஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் ப்ரெடிகேட் அஃபென்ஸில் சேர்த்துறாங்க. புரியுதுங்களா? அதுதான் அந்த வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கிறதையும் உள்ளே சேர்த்துறாங்க. ஏன்னா வந்து சில தந்தங்கள் இல்லை சில பற்களை வந்து கடத்துறாங்க, தோலை கடத்துறாங்க, அதில் மணி லாண்டரிங் வருது அப்படின்ட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து தான் நம்ம ஆத்தூரில் 2 தலித் விவசாயிகள் மீது இடி விசாரணை நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா குற்றங்களையும் இணைப்பது அப்படிங்கிறது எல்லா விதமும் மணி லாண்டரிங் நடப்புது அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எதை வேணாலும் நாங்கள் எந்த எஃப்ஐஆர் வேணாலும் காட்டி இதில் வந்து மணி லாண்டரிங் நடக்குதுப்பா. ரோட்டில் 2 பேர் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான், அவன் மணி லாண்டரிங் பண்ணதுனால தான் இந்த குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அதை விசாரிக்கிறதுக்கான முகாந்திரம் தேடுறதுக்கு எல்லாத்தையும் இணைக்கிறாங்க.
அதை இணைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பெயிலுக்கான கண்டிஷன் எல்லாமே மாற்றி அமைக்கிறாங்க. இதை நீதிமன்றம் 2021 விசாரிச்சுட்டு சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதுவுமே எதிராக இல்லைங்குது. முழுக்க முழுக்க அந்த சட்டமே எதிரானது, அது நடைமுறையானது எதிரானது. இன்னொன்று பாருங்க, ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவில் மட்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மணி பில்லாக கொண்டு வரானுங்க. மணி பில்னா என்ன? பட்ஜெட் நிதி, இந்தியாவோட அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வந்ததான் மணி பில். ஆனால் இவன் என்னங்கிறான், இது மணி லாண்டரிங் சம்மந்தப்பட்டது, அதனால இது மணி பில்னு கொண்டு வந்து. அப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட, அதாவது இந்த மசோதா நிறைவேறியதே முறைகேடு, மசோதாவில் இருக்கிற விஷயமும் முறைகேடு. இதையெல்லாம் கண்டுக்காமல் நீதித்துறை அனுமதிச்சது இல்லை. ஏன்டா இவ்வளோ சலுகை உனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், நீ என்னையே கேலி செய்கிற மாதிரி சில வேலைகளை பண்ணிட்டு வந்து நிற்கிற அப்படிங்கிறத நீதித்துறைக்கு. ஏன்னா நேற்று பேசும்போது சொல்லியிருக்காங்க 10% ஆட்களுக்கு தான் தண்டனை வாங்கி தரீங்கன்னு. அதில் கூத்து என்னன்னா, இந்த நீதிமன்றத்துக்கு வந்ததில் 10% ஆட்கள், இந்த நீதிமன்றத்துக்கு வர்றதே 10% தான். மொத்தம் 6000 ரைட் நடத்தியிருப்பாங்க. கடைசி 10 வருஷத்தில் 6000 ரைட் நடத்தியிருப்பாங்க. அதில் 25 கேஸ் தான் அவங்க வந்து கேஸாகவே பதிஞ்சிருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த 25ல் 1 or 2 தான் இது ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க, மற்ற எதுக்குமே கன்விக்ஷன் வாங்கி தரல. இந்த 6000 ரைடில் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட ரைடுகள், ஒரு 5500 ரைடுகள் முழுக்க எதிர்கட்சியினர் கொடுத்தது. அதை விட முக்கியம், டிமானிட்டைசேஷன் நடக்குது. டிமானிட்டைசேஷன் நடந்தால் எவ்வளோ ஊழலை வந்து பிடிச்சிருக்கலாம், எவ்வளோ கருப்பு பணங்களை பிடிக்கலாம் அப்படின்றது தான் அவங்க சொன்னது, நம்ம சொல்லலை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாளே என்ன சொன்னோம்னா, இது கருப்பு பணத்தை ஒழிக்காது, இது எந்த விதத்துலையும் கருப்பு பணத்தை டச் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு கருப்பு பணம் டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக அளவு இருக்குது அப்படிங்கிறத டேட்டா எல்லாம் சொல்லுது. ஆனால் அந்த 1 மாத கேப்பில், அந்த 1 மாதம் டைம் கொடுத்தாங்களா மாற்றுறதுல, ஏறக்குறைய 400 கேஸ் வந்து ஐடி இடிக்கு லெட்டர் அனுப்புது. இந்த 400 கேஸை விசாரிங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து சாதாரண கேஸ்கள் கிடையாது. அதில் ஒரு கேஸை பிடிச்சதுக்கே ஏதோ ஒரு 1000 கோடி கிட்ட தேடி இருக்கு. இந்த மாதிரி 400 கேஸை வந்து ஈடிக்கு வந்து ஐடி அனுப்பியிருக்கு. ஒரு கேஸை கூட விசாரிக்கலாங்க. ஒரு கேஸை கூட விசாரிக்காமல் யாரை பிடிச்சிக்கிறாங்க? சித்திக் காப்பானியும் இந்த ஆத்தூர் விவசாயிகளையும், மதுரையில் ஒரு டாக்டர் போய் அந்த அங்கித் திவாரி என்ன கேட்குறான் அப்படின்னா, நான் மோடியின் ஆணையில் வந்திருக்கிறேன், எனக்கு 52 லட்ச ரூபா தரல அப்படின்னா ஒன்றும் மணி லாண்டரிங் கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுறேன். அதுதான் இப்போ அந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எதிர்கட்சியினரே அச்சுறுத்த ஒரு வெப்பனாக வந்து ஈடியை செயல்படுத்துகிறாங்க அப்படின்றது அப்படியே காலப்போக்கில் என்னவா மாறுதுன்னா, இப்போ இவங்கள மிரட்டினா இவங்ககிட்ட போயிட்டு இடி கேஸ் போட்டுருவான் அப்படின்னு சொன்னால் நம்ம காசு தருவாங்க. இப்போ அண்ணாமலையெல்லாம் நேரடியாகவே சொல்லுவார், உங்க இடி வரணுமா ஃபிட் போடுவார். ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சாலோ அடுத்த ஈடிக்கு வந்து ஆளு கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. ஸோ அது காசு வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து நம்ம அடிச்சு பிடுங்க முடியுன்ற வெப்பனாவும் மாறிடுச்சா ஈடி? கண்டிப்பாக மாறிடுச்சு. நீங்கள் அண்ணாமலை மீனாட்சி லேக்கி அப்படிங்கிற யூனியன் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் அவங்க எந்திரிச்சு பேசும்போது எதிர்கட்சியினர் கூச்சலிடுறாங்க, உட்காருங்க, இல்லை நாளைக்கு உங்கள் வீட்டில் ஈடி வருங்கிறாங்க. எப்படி? ஒரு யூனியன் மினிஸ்டர். ஈடிங்கிறது அரசுக்கு கட்டுப்பட்டு கிடையாது, ஈடிங்கிறது ஒரு தனி பாடி, அதுக்குன்னு தனி அதிகாரம் இருக்குது. அந்த ஈடியை கூட நாங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியுதுன்னா அப்போ என்ன மாதிரியான வெப்பனாக இருக்குது? ராஜஸ்தானில் ஒரு முக்கிய ஸ்டார் கேம்பெயினர், நம்ம ஊரில் நாஞ்சல் சம்பத் மாதிரி அவர் அந்த ராஜஸ்தானில் ஒரு ஸ்டார் கேம்பெயினர், அவரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஈடி தூக்கியது. நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு என்ன ஆடுறாங்க அப்படின்னா, அவர் குற்றமளித்தாரா இல்லையாங்கிறது இல்லை, தேர்தல் பிரச்சாரம் செய்வது அவரோட அடிப்படை உரிமை, தேர்தலில் வாக்கு செலுத்துவது எப்படி உங்கள் அடிப்படை உரிமையோ, தேர்தலில் பங்கெடுப்பது எப்படி உங்களுக்கு அடிப்படை உரிமையோ, பிரச்சாரம் செய்வதும் அடிப்படை உரிமை அப்படின்னு வாதாடி அவர் வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ எல்லா பர்பஸ்க்குமே அது வந்து எதிர்கட்சியில் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு கொங்கு ரீஜனே பிடிச்சி வச்சிருக்காரு, அவரை தூக்கி உள்ளே வச்சு டேட்டா வாங்கணும், இல்லை அவரை வந்து தமிழ்நாட்டின் ஏக்நாத் சிண்டேவா ஆகணும் அப்படின்னாலும் இடி ரைடு, கூட்டணியில் கட்சியில் இருக்கு அந்த கட்சியை மசி வைக்கணும்னாலும் இடி ரைடு, எதிர்கட்சியினுடைய முக்கியமான அமைச்சருக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் மாதிரி ஆட்களையும் வந்து அது ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கெல்லாம் பாருங்க, அது ரைடு போகிறாங்க. இடி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு டீட்டெயில்ஸை சொல்கிறார். அப்போ யார் சொல்கிறாங்க உங்களுக்கு? அப்போ யார் இந்த தகவலாம்? சரி, நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு இதை கொடுக்குறீங்கன்னா ஓகே, அண்ணாமலை யார்? அண்ணாமலை அரசில் என்ன? அண்ணாமலைக்கு அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த ஆள் ஒரு கட்சியோட மாநில செயலாளராக இருந்தவன், அவனுக்கு எப்படி போகுது தகவல்? சவுக் சங்கர் இந்த வழக்கில், இதில் ஆத்தூர் வழக்கில்
இடி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க, நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன். இவரும் சொல்லுவார் இடிக்கு தகவல் அமைச்சிட்டேன் வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இவங்களெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா? அப்போ இவங்களெல்லாம் விசாரிக்கிறத விட்டுட்டு இந்த எவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ்னு வருஷத்துக்கு 90,000 1 லட்சம் கோடி வரைக்கும் கடனை வாங்கிட்டு ஏமாத்துறான். அவன் கடனை வாங்கிட்டு நான் கட்ட மாட்டான்னு சொல்கிறான் வங்கிகள்கிட்ட. இவனுங்கள்ட்ட அசோசியேட்டடாக இருக்கிறது எவன்ட்டையும் இடி நடத்துறதில்ல. எவ்வளோ பேர் இந்திய நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறான். அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணிட்டு தப்பிச்சு போகிறான். அதற்கு முன்னாடி இடி அவன் மேலே ஏதாவது ரைடு கீடு நடந்துச்சுன்னா எதுவும் கிடையாது. ஆனால் யார்கிட்ட இடி, நம்ம இடியை வந்து அரசியல் நோக்கங்களுக்காக அப்படின்னு மட்டும் பார்க்குறோம். அதுக்கு மட்டும் வச்சுருக்கிறது இல்லைங்க. ஒரு போர்ட்டு, எங்கள் விசாகப்பட்டினம் போர்ட், அதே போல் ஒரு சிமெண்ட் கம்பெனி. இந்த சிமெண்ட் கம்பெனி, சின்ன சிமெண்ட் கம்பெனிக்கு 2 சிமெண்ட் கம்பெனிகள் போட்டி போடுறாங்க. அந்த 2 சிமெண்ட் கம்பெனியில் ஒரு சிமெண்ட் கம்பெனி வந்து அதானியோட சிமெண்ட் கம்பெனி. ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறவங்க மேலே இப்போ நம்ம வந்து ரஜினி படங்கள், பல படங்கள்ல என்ன பார்ப்போம், கான்ட்ராக்டு டெண்டர் விடுறதுல ஒரு போட்டி நடக்கிறதுன்னு பார்ப்போம்ல. அதெல்லாம் வந்து சின்ன பசங்க பண்ணுறது, டெண்டரை மிஸ்கோட் பண்ணுறதெல்லாம் சின்ன பசங்க பண்ணுறது. இந்த ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு ஃபுல்லாக இடி ரைடு போய்கிட்டே இருக்கும். அவன் உடனே பேக் அடிச்சிடுவான். ஒரே ஒரு பர்ச்சேஸராக அதானி மட்டும் தான் இருப்பார். அந்த அதானி அந்த கம்பெனியை விழுங்கிட்டு போயிடுவார். விசாகப்பட்டினம் போட்டு அப்படி தான் வாங்கினாங்க, காம்படிட்டர்ஸ்ட்டு இடி ரைடு விடுறது. அதே போல் என்டிடிவி வாங்கணும்னு அதானி முடிவு பண்ணிட்டார். அவர் பிரணாய் ராய் பாவம், எவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, மும்பை ஏர்போர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. அவரை இடி விசாரணை நடந்துச்சு. வேண்டவே வேண்டாம்ப்பா, எனக்கும் என் மனைவியோட உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பெனியை விட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் என்டிடிவியே வாங்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அதானிக்காக வேலை பார்த்தாங்க. அதனால தான் வந்து நியூஸ் கிளிக் நிறுவனம் இதை 2015 அம்பலப்பட்டுக்கிட்டு இருந்தனால தான் 2022 வந்து அவங்கள வந்து யூஏபிஏ வழக்கில் கைது பண்ணாங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி டெல்லி ஹைகோர்ட் போய் அதானி கேஸ் போட்டே இருந்தார், டிஃபர்மேஷன் வழக்கெல்லாம் போட்டே இருந்தார். பல வழக்குகள் அவங்க மேலே போட்டாங்க. சைனாலேருந்து ஃபண்டிங் வருது அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் எதுவுமே நிரூபிக்க முடியாமல் இடி ரைடு விட்டாங்க. நியூஸ் கிளிக்கு இடி ரைடு விட்டாங்க. ஏன் சித்தார்த்த வரதராஜன், இந்த வயர் பத்திரிகையோட ஆசிரியர், அவருக்கு ரைடு விட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒன்று எதிர்கட்சியினரை தூக்கி உள்ளே வைக்கிறது, கூட்டணி கட்சியை வழி கொண்டு வருது, இல்லை அப்பா மகனுக்கு அடியிலே ஒரு குழப்பம் வர்றதுக்காக ரைடு விடுறது. அது மட்டும் இல்லாமல் இப்படி தேர்தல் போது பேச்சாளர்களை தூக்குறது, அதானிக்காக வேலை பார்க்கறது, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் காலி செய்கிறது. அதாவது உங்கள் மீது தவறான செய்திகளை நியூஸாக ஒருத்தர் போட போகிறான்னு அந்த ஜேர்னலிஸ்ட்டை தூக்கி உள்ளே வைக்கிறதுலேருந்து கடைசியில் கடைக்கு போய் மாமூல் வாங்குற மாதிரி மதுரையிலையும் ஆத்தூர்லையும் செய்கிற அளவுக்கு ஈடியை வளர்த்தி விட்டுருக்காங்க. ஜார்க்கண்ட்லாம் சொல்கிறாங்க, சாமானியர்களை ஈடி விசாரிக்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, காம்பவுண்டை தாண்டி அவங்க அலற சத்தம் கேட்குது, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க இடி அப்படின்றத கேரவன் மேகசினில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படி ஒரு மோசமான ஏவல் நாயாக இருக்கிறது இடி அப்படின்றத நம்ம பார்க்குறது. நீதிமன்றங்கள் கருத்து சொல்கிறது, கலாய்க்கிறது, இது மட்டும் இல்லாமல் தீவிரமான கண்காணிப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அவங்க சுயமட்டாக வழக்காகவும் எடுக்கலாம். அதில் இடி பண்ணுகிற வன்முறைகள் அப்படின்னே சொல்லிட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பை நிற்கிறோம்.